வருகின்றார் வணக்காவலர். அவரை சந்திக்க வேண்டும், அவர் மூலமாக கழகத்தை துவக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சுந்தரம் நிறைந்த தும்பும் சுந்தரம் நிறைந்த தழும்பும் பொன் சிறந்த மங்கை பச்சமல்ல சாமி ஒண்ணு உச்சி மல்ல ஏறுது. பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுது. இருடா தம்பி மேலும் எதமா போட்டு தாழும். பச்சமல்ல சாமி ஒண்ணு உச்சி மல்ல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேல். பெருத்த அவமானம்னு என்னன்றா உட்காந்துருக்க? போய் பாடுறா. வா வா. என்னப்பா எதுக்கு உட்காந்துருக்க? உங்க ஓனர் எங்க? தூரத்தில் இருக்க குழாயெல்லாம் கலட்டுங்கடா. சத்திய சோதனை காலத்தில் ஊருக்கு போங்கடா. பூரா என் தம்பியை பூரா கஷ்டப்படுறாங்க. நாரதர் வெறும் சினிமா பாட்டா பாடுறேன்னு சொன்னது யாருப்பா? இப்படி வாவே விளக்கம் சொல்கிறீங்க வானே. நீ 2 பாட்டு பாடிங்க வாவே. வள்ளிதர்மன் நாடகம் என்ன கதைன்னு நான் சொல்லவா? வள்ளிதர்மன் நாடகத்தில் சினிமா பாட்டே கிடையாது. எப்போ உங்கள் அப்பா பெற்றவர் அவங்க அப்பா அந்த காலத்தில் அப்பாவோட அப்பா இந்த வள்ளிதர்மன் நாடகம் கதை மட்டுமே நடத்தினா 10 மணிக்கு ஆரம்பித்தா 11:15 நாடகம் முடிஞ்சுவோம். கைதட்டலாம். கரெக்டு. இப்போ இந்த சினிமா பாடல்கள், அந்த தர்க்கம், இந்த நகைச்சுவை இதெல்லாம் போனதுனால தான் விடிய விடிய ஓட்ட முடியும். என்னத்தா கைதட்டினதே கேட்கலையா? உன் காத்துக்குள்ளே தட்ட போயிரு சிச்சிரு. கைதட்டினது கேட்கலைன்னா அவர் கைதட்டினது மைக்கிலேயாக்க. அண்ணன் சொன்னது நான் என்ன வெறும் சினிமா பாட்டா பாடிக்கிட்டு இருந்தால் அவர் என்ன ஒன்றார் பாவம். ஏன்னா சங்கீத பண்டிதர் மயன் தலை சங்கீதமாக கேட்டுதானே தலை ஆடுமேச்சே. சங்கீத பண்டிதர் ஏன்னா நான் என்னென்ன செய்யறது? அதை பாடினா தானே விடியேன். இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். கதை பாடல் தான். வந்தவனம் அது வந்தவனம் கும்பல வந்தவனம் தின்னிலே நந்தவனமாய் காத்த பின்மாது தூக்கம் வருது. நதகன பேரரசு கனப்பிரியனே தங்கள் வனத்தை நாடி வந்த காரணம். நக்கல் பண்ணவன அரடா பெரிய மனுஷன் மயத்தை புடுங்கின மனுஷன் நாடகத்தை கெடுத்து போடுவேன். ஏத்தாய் சாணி விட போலையா அண்ணே? சாணி தெளிக்கப்பா சாணி தெளிக்கவா? இந்த வாரம் எங்கள் அப்பா படத்துக்கு ஏத்தா சேச்சிப்பு இருக்கா? என்ன சேச்சிப்பு இருக்கா? இங்கே இதுகளை பூரா அப்படியே பெரிய பக்கெட்டில் வலிச்சு இங்கே கொண்டு வர முடியுமா? ஆனால் பாம்பூர் இனிமேல் நாடகத்துக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னா எங்கள் ஆத்தாமார்களுக்காகத்தான் நான் வருவேன், பொம்பளை ஆளுக்காகத்தான் வருவேன். ஏன்னா அதுக்கு தான் உட்காந்து பார்க்குது. பேச வந்த ஆளுகள்லாம் எங்கப்பா? ஒரு புள்ளியே காணாம நான் யாருட்டடா காசு வாங்குவேன்? அது நானும் வர்ற வட்டமெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறேன். என்கிட்ட பேச வந்த ஆளுகளை காணாம
ஹோட்டலுக்கெல்லாம் ஒருத்தன் வந்து இலை ஓட்டானே அவனை காணாமே, உள்ள டீயா இறைச்சானே என் தம்பி அவனை காணாமே. எங்க எந்த பின்னாடி நீ ஏன் அப்படி ஒரு சாச்சு உட்காந்துருக்க? தாயம் போடுறவன் போல மாதிரி ஒரு தாயம் ஒரு 12 3 வெட்டா 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 அதுகளுக்கு அதான் பொழுதுக்கு யார் ஓடுவாத்தா? ஆமா அது தாயம் போடு. நீ பேங்கில் லோனு தானே ஓடுவ, நீ தான் முதல்ல கோட்டை கிழிப்ப. ஆமா நீ ஃபுட்பால் பிளேயர்ல எத்தனை என்ன இதுகளை வச்சு இந்த நாடகம் நடத்தி வேற மசுரா விரிச்சு போட்டு. அண்ணன் இந்த வெட்டு வெட்டலாம் எப்படின்னு இருக்கு? இந்த வெட்டு நீங்க வெட்டிட்டு வந்தா ஒட்டனா நக்குன மாதிரி இருக்கான். ஆனா எந்த வெட்டு வெட்டாத ஒரே வெட்டு தான்டா. இதாண்டா பழைய களை வெட்டு கொத்துறாண்டா. நாதகான பேரரசு உண்மையிலேயே என் நண்பன். ஏத்தா இங்க வாரு, இதெல்லாம் கவர் பண்ணுங்கடா, எடுங்கடா, இதெல்லாம் கவர் கேமரா தூக்கிட்டு அங்கிட்டு வைக்க. ஏன்னா இந்த கையை கட்டிட்டேன், இந்த நாடகம் எதில் போய் முடிய போதும். இப்போ வந்தால சாமியார் ஆளை பார்த்தீங்களா? தூர்கட்ட மூட்டம் போடுற ஆள் மாதிரி நல்லா இருக்கா? அப்படி இல்லை, நல்லா பாடினா அப்படி இல்லை, கை தட்டலாம். அந்த ஒரு பேருக்காகத்தான் அவன் ஏங்குறேன் நண்பன். நல்லா இருக்கணும், நல்லா வரணும். ஆனால் அவருக்கு எனக்கு ஆகாது. என்ன அன்னைக்கு சம்சா முழுசாக தர மட்டும் பாதியை தின்ட்டேன். அது பெரிய பிரச்சனை. அது ராமநாடு வரைக்கும் போய் சம்சா காண்டி அதுக்கு தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸ் போட்டிருக்காங்க. இந்த வாரு இந்த 2 சம்சாவுக்கு. ஹாய் ப்ரோ, என்னோட நண்பர்கள். அதையா இவனை சுட முடியுமா ப்ரோ? சத்தியம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறியாண்டு. எதில் விட்டோம்னா வாயில் விட்டோம். ஏன்டா கம்மா கண்ட சொல்றான்ட்டேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? அவ்வளோதான் பாட்டு. வரியில் வேக்கூர்வா காவலரை வேதமிட்டால் கல்வர்களும் வேட்டுருவில். அண்ணே சாமி கவட்டைக்குள்ள கையை ஒட்டினது தென்பட்டுச்சா? அரட்டால கிடக்கான்னு பார்த்தேன். நீ போடா பேப்பைய மேனே எழுதி விட்டுக்கிட்டு எதையாவது போயிடுவேன். ஹலோ ஹலோ என்ன சொன்னுச்சு? தாய் என்ன இருங்க. இதுக டான்ஸா மாறிடுச்சுங்களே. நான் என்ன சாணியோட போகணும்னு கிளப்பி விட்டு இப்போ அவங்க வாசல்ல கொஞ்சம் எட்டி போய் சாணி எடுத்தாலும் வாசல்ல ஓடுங்க. உங்களை வச்சு வயக்காடு உழுதுட்டாலும் களை பறிச்சிட்டாலும் நாற்று கிளுக்கிளுன்னு வளரும். நீ பேசி தொலையா? நீ பேசியா? என்னத்த பேச? நீ என்ன பேச போற? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும் ராதா, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும் என்கிட்ட பேசக்கூடாது. பேசுற விஷயத்தே பேசணும். என்ன தெரியும், இங்க எதுக்கு வந்திருக்கியா, ஏன் வந்திருக்கியா அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்க. எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு தெரியுமா?
உத்தரசமங்கல வேலுச்சாமி வீடு எங்கே இருக்கு சொல்லு. அப்புறம் எல்லாம் தெரியுமா? தேவையில்லாத கேட்காதையா, தேவைப்படுறத கேடு. இந்த இடம் என்ன இடம்? இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் மாதிரியே தெரியலையே. இடம் பலா மேடை. இப்படி பேசினா சிரிக்கிறேன் பத்தியா? பழைய மேடை அந்த மேடையில இல்ல, வேள்விமலை சாரல் அப்படிங்கிற இடம். அதே 350 ரூபா வாடகை கட்டி வச்சு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்து உணர்ந்தவன் நான். அப்ப ஜாதகம் பாக்குறாளா? எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு. ஜாதகமாக எல்லாம் தெரிஞ்ச ஆள் ஒரு ஆள் இருக்கேன். ஜாதகமாம இவர் தான் செம்பரியாட்டு புழுக்க வாங்குறவர், கேரளாவுக்கு லோடு ஏத்துறவர். செம்புளியாட்டு புழுக்க வாங்குறவர் இவர் தானா? மொத்தமா ஏத்தி கொண்டு போய் பருத்தி பால் கொண்டு வா. கழுத்துல அள்ளி போட்டு வந்திருக்கேன் செம்புளியாட்டு புழுக்கையா? அவன் லூசுங்க. அப்படியா? மெண்டல் மாத்திரை போடாம வந்து தர்றேன். உங்களோட இருக்காப்ல எங்க அண்ணன். அப்படி சொல்லுங்க. எனக்கு கூட ஓரளவுக்கு தெரியாது. அவருக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவார். முகரையை பார்த்தாவே என்னமோ மாதிரி தெரியுது, இதுல தெரியற மாதிரி தெரியுது. கேள்விக்கு பதில் சொல்ற முகரையை பாரு, கேள்விக்கு பதில் சொல்ற முகரைய தத்தியா கிளம்பிட்டாங்க. சூப்பரா பேசுறீங்களே. டேய் உன்னே தானே வயிறாரு. என்னத்த வயிறாரா? சரி வாங்க, நீங்க வாங்க. அவன்கிட்ட போய் என்ன பேச்சு? அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற விஷயத்தை அவனுக்கு மூலமா எதுவும் தெரியாதுங்கிற அப்படி தெரிஞ்சா கோவப்படுவாரு மிஸ்டர் கொலக்கட்ட மண்டை. என்ன கோவப்படுவாரு? எந்த விஷயத்துல கோவப்பட்ட? ஏன்டா என்ன அந்த ஆள்கிட்ட மாட்டி விடுற? இப்ப நீ எதுக்குடா வந்த? நீ எதுக்கு வந்த? நான் ஆடு மேய்க்க வந்தேன். சொல்றேன் எலாய் உன் முடிச்சுட்ட பேசலாய். ஆடு மேய்க்கிறதுக்கு வந்தியா? அந்த ஆளை கொஞ்சம் தொங்க போட்டுறாரு, அவரை போய் புரிச்சுன்ற. குஞ்சம் அம்மா அதைத்தானங்க நானும் சொன்னேன். குஞ்சம் குஞ்சம் பூவோட மாலையோட குஞ்சம். மாலையோட தான் குஞ்சு. அதை விட எங்கேயாவது கொண்டு வருவேன். சரி நல்ல விஷயம், எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க. குஞ்சம் விட்டுருவா. டேய் அதுல இருந்து வெளியில வா. அது விடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப வெளியில வா. அதுல இருந்து முதல்ல எல்லா விஷயமும் உங்க தம்பி சொன்னாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. பாம்பூருக்கு வழி தெரியாமே நான் அங்கங்க கேட்டு வந்தேன். அது எல்லாமே தெரியும். கேட்டா அப்புறம் எல்லாம் தெரியும். சரி அழுப்புறாரு. எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? அதுல 2 இதுல 2 எடுத்து ஏவுனே. எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல? எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். அனைத்தும் தெரிந்தவன் நீங்க. எல்லா விஷயமே தெரியுமில்ல? நான் கேட்க ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். கேளுங்க. மண்ணால் ஆனது. அரை வாங்க போறான்டா. என்ன சாமி? ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியும், கொண்டாந்து விட்டு போனேன் பாரு. மண்ணால் ஆனது மகாபாரதம். அப்படி சொல்லுங்க. மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. அப்புறம் நீங்களே சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு அதை வேற என்கிட்ட கேட்டு அதை என்னங்க எப்படி சமாளிக்க சமாளிப்பு? ஆனா உன்னோட மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். சரி அதை போயிட்டு என்ன சாமி என்ன என்ன ஒரு ஏதாவது பொருத்தம் ஏன்டா என்ன புளியும் போகுது? என்ன புளியும்? நீங்க ஆடு மேய்க்கிறவர் தானே? இருசாமி புளியும் போட மாட்டா உழுப்புற. கோவப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். நான் எப்படா கோவப்பட்டேன்? உனக்கு கூட எனக்கு எல்லா விஷயம் தெரியும். நீங்க ஆடு மேய்க்கிறவர் தானே? கடல்ல இருக்கிற தண்ணி மழை நீர் பெய்யுது. மழை நீர் பெய்ந்தோடனே சாக்கடையில் வந்தா சாக்கடை தண்ணி, குளத்துல வந்தா குளத்து தண்ணி, ஆற்றுல வந்தா ஆற்று தண்ணி, ஏரியில வந்தா ஏரி தண்ணி, கடல்ல வந்தா கடல் தண்ணி. கடல் ஏன் உப்பு கைக்குது? நான் மேய்க்கிற ஆடு ஊரா மூத்திரம் பெய்யுதா? அது ஊராமே கடல்ல சென்றது குந்தாணி போல. நான் எவ்வளவு புராணம் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க தடவிக்கிட்டு இருக்கேன். செம்புரி ஆடு வெள்ளாடு மூத்திரம் பெஞ்சா கடல் தண்ணி உப்பு கைக்குது. அது ஊரா ஓடா கொங்கா பையன். அது கிடையாது, நான் சொல்றேன். அவன் மேய்க்கிற ஆடு செம்புரி ஆடு வெள்ளாடு நீங்க சொல்லுங்க. மூத்திரம் பெஞ்சு அங்க போய் கடல்ல கலந்ததுனால கடல் தண்ணி உப்பு கறிக்கலங்க. வேற ஒரு டம்ளர் உப்போ ஒரு பொம்பளை உழ வைக்கும் போது கீழே ஓடிவிட்டா, அது அப்படியே மழை தண்ணியில போய் உப்பு கச்சு. எவ்வளவு உப்பா? ஒரு எவ்வளவு உப்படா? ஒரு டம்ளர் உப்பு. டேய் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு டம்ளர் உப்பை நீங்க உங்கள்கிட்ட ஆடு உள்ளாவே ஒரு இடத்துல ஒன்று கடிச்சு விட்டுருச்சு, அது போய் உப்பு கறிக்குது. எவ்வளவுடா அப்படி இனிமையா கேட்குறிய? நான் கேட்குறேன். மகாபாரதம் ராமாயணம் 2 நிகழ்வு நடந்துச்சாலே? ஆமா. மகாபாரதத்தில் நடந்த கடைசியில அர்ஜுனன் போட்ட பானத்தினால கர்ணன் மூச்சை விட்டான். கர்ணன் இறந்து கிடந்தேன். ஆனா இறப்பதற்கு கர்ணன் இறந்தோனாரா? ஐயோ நான் கேரளத்துக்கு போகாம குளிக்கலையா? ஐயோ ரொம்ப சொந்தக்காரர் கர்ணன். டேய் என் பொண்டாட்டியோட பெரிய பையன்.
இன்னைக்கு இந்த முள்ளுக்கல் கோட்டை இந்த முள்ளுக்கல் கோட்டை என் ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே நீ வட்ட கொடை பிடிச்சு உங்களுக்கு தக்காளி கிலோ 70 தக்காளி இப்ப விலை குறைஞ்சிருச்சுடா, விலை குறைஞ்சு. கருணக்கிழங்கு குழம்புல வச்சா நாக்கு அரிக்குது. அது அப்படி இல்லடா. இன்னைக்கு கோல்டு வின்னரை ஏத்திட்டாங்களே, கோல்டு வின்னர் 700. ஏய் உங்க கதை எப்படி இருக்குது? நல்லது. ஏய் உங்க கதை எப்படி இருக்கு தெரியுமா? 2 பேர் கேதகாரி வீட்டுக்கு போயிட்டு கேதகார வீட்டுல பாவக்காய் கிடந்திருக்கு. அப்பதே இவ பாடினாலும் அக்காகாரி தங்கச்சிக்கிட்ட பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா அக்காகாரி நாடத்துக்கு வந்தே கேதத்துக்கு வந்தே. அப்புறம் நீங்க என்னடா பேசிட்டு இருக்க? அவன் பக்கத்துல இருந்த அழுதாளா? என்ன சாமி? அது போகும்போது பாத்துக்குவோம்னாலும் அவன் இத தெரிஞ்சுக்கிட்டவன் வீட்டுக்காரி கேட்டாளா, இவளை 2 பேரும் கேத்துக்கொள்ளடோ, இவளுக்கு இந்த பந்தல் நடக்கிற பாவக்காய போட்டு தள்ள போறாளுங்க அப்படின்ட்டு அதை விதைக்கில்ல போட்டிருக்கேன் அவன். உங்க கதை அந்த கதையா இருக்காடா? லட்சணம் முகர லட்சணத்தை பாரு. என்ன கேட்கிறேன்? மகாபாரதத்தில் நடந்த விஷயம். என்ன கேட்டீங்களா? எடுத்துட்டு வாடா. 6 லிட்டரா? 6 வாங்க போறான்டா, 6 வாங்க போறான். அப்ப முழுசை என்கிட்ட கொடுங்க. அரை அவன் ஆடா இதுக்கு பிறந்த வேலையில 2 வேலை அதுக்கு தான் பாருங்க. அறவுரையா பிறந்த வேலைய அதுக்கு தான் என்ன அறவுரையா பேச? அரை ஒரே பிறந்தான். நான் என்ன கேக்குறேன்? சீன்ஸ் பண்ணி டீச்சர் கேக்குற கேள்விக்கான பதில என்னமே கேக்குற கேள்வியை கேக்குறேன், அதுக்கு பதில சொல்லுங்க. புரியுதுங்களா? பாருங்க, கர்ணன் கேக்குறத நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தவன் சல்லியன் பாருங்க தேரோட்டிட்டு வர்றேன். கர்ணனோட தேர் சக்கரம் சகதியில மாட்டிக்கிச்சு. கர்ணன் என்ன சல்லியன் என்ன பண்றேன், இறங்கி போயிடுறேன். கர்ணன் இறங்கி அந்த தேர் சக்கரத்தை நிமித்து பார்க்கிறேன். சக்கரத்தை நிமிர்க்க அவனால முடியல. அந்த நேரத்தில் அர்ஜுனோட பானம் வந்து பாய்கிறது. அப்ப அந்த சக்கரம் உள்ளே பதிந்ததுல அந்த சக்கரம் என்ன தன்மை வாழ்ந்தது அப்படிங்கிறது பதிஞ்சாலே பெரிய திறமை சாமி. தூக்க முடியாது, ஏழை அந்த ஆளு கேள்வி கேட்டிருக்காரு, நீ செகதில் என்ன சக்கரம் என்ன தன்மை வாய்ந்தது? சேர்ல வந்து தானே சொன்னாரு. கர்ணனுடைய தேர். பதில் சொல்ல போறேன். அயா கர்ணனுடைய தேர் சக்கரம் செகதியிலே அகப்பட்டு கொண்டது. சபாசியா இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கீங்க. அந்த சக்கரத்தினுடைய தன்மை என்ன? அவ்வளவுதாங்க. இவ்வளவு விஷயம் பேசுறீங்கன்னா பதில் சொல்ல போறா. ஒரு கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. சொல்லுங்க. இல்ல சொல்லுவாரு, கர்ணனோட தன்மையை சொல்றாருங்கும் போது பதில் வரும்ல. நாங்க என்ன பதில சொல்ல போறோம்? இது தெரியுமே. சொல்லுவாருங்க, தெரியுமாடா? சொல்லுவாரு அவரு. உண்மையா அவர் சொல்லிட்டு போகும். நம்மளுக்கு எந்த பதில் தெரியும்? இல்லையா பதில் சொல்லுவாரு. சொல்லுவாரு. சொல்லியா? அப்ப நேத்து படுத்துட்டியா? என்னடா அதுக்கு விளக்கா போய பாருவே. சொல்லுங்க. இப்ப நீயே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க அளவுக்கு பார்த்து சொல்லுவேன். கர்ணனுடைய தேர் அதை முதல்ல கேட்டாரு, பதில சொல்றான். அந்த சக்கரம் எம்ஆர் அப்பா டியூஜி ஏண்டா அந்த காலத்துல இருந்த எம்ஆர் அப்பா அது கர்ணந்தருக்கு போய் எம்ஆர் அப்பா என்ன கேள்வி? சரி நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்லுங்க. அந்த கேள்விக்கு என்ன பதிலே? அந்த சக்கரம் என்ன தன்மை வாய்ந்தது? என்ன கட்டையால் உருவாக்கப்பட்டது? என்ன தன்மை? என்ன கட்டையால்னா கருவ கட்டை போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. அத சொல்லல, தன்மை. தன்மையா? அது வைரமான தன்மை. அதை விடுங்க. பாருங்க, பூலோகத்துல வாழ்ந்தான் யாரு? ஆனா சுத்தமா உங்களுக்கு அறிவு இருக்காது. கேக்குற கேள்வி அவங்க பதில் சொல்ல திருப்பி அப்புறம் கேள்வி கேக்குறீங்க. அப்புறம் என்ன நீங்க அப்புறம் உங்களுக்கு அவ்வளவுதான் என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது எல்லாம் தெரியும். சும்மா இருங்க சாமி. கேள்வி ஒரு கேள்வி பதில் சொல்லலே திருப்பி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதுல்ல. பொறுமசாமி இங்க வா. எந்திரியே. கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு பதில் தெரியாது. நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. பதில் தெரியாது. கசடத பாரு. பதில் தெரியாது நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்படியே இல்ல பதில் தெரியாது எப்படி சொல்லுவீங்க? பச்சோந்தி பே மாதிரியா மாறுற? உங்களை சந்திக்கும் போது நாங்க எதுவும் தெரியாம உங்களை சந்திக்க போமா? சரி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. எல்லாம் இந்த என்ன வேணாலும் ராமாயணம் மகாபாரதம் என்ன வேணாலும் கேட்டு பாருங்க. சரி கரெக்டா அப்படியே மடக்கு குடிச்சவங்க நாங்க. சும்மா அவ்வளவு மெதம நடந்துட கூடாது. திறமையை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? நான் இப்ப கேக்குறேன். கசடத பாரு.
வள்ளினம் சொல்லுங்க வாங்க. நான் சொன்னது சொல்லுங்க. அது கசட தபர வள்ளினம் சொல்லுங்க. ஆமாங்க, வள்ளினம் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அவர் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். சொல்லவா? கசட தபர வள்ளினம். சரியா சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? வள்ளினம் கசட தபர. திருப்பி தானே சொல்ல சொன்னீங்க. அது அப்படியே சொல்றா. அப்படியே சொல்லுங்க. கசட தபர வள்ளினம். கசகசா உளுந்து. ஏனே கசட தபர வள்ளினம். கசட தவளை. கசட தபர அது அதேதான். கசட தவளை மெல்லினம். கசட தபர வள்ளினம். வள்ளினமா? ஞங்கன நமன மெல்லினம். எவ்வளவு வரல மெல்லினம்? எவ்வளவு வரலையா? டேய் எறல வளல. டேய் ஞங்கன நமன. ஞனன மன. ஞனன முணு முணுடுது. ஏய் என்ன சாமி கொஞ்சம் கூட கோவம் வரல எங்களை பார்த்துட்டு? சரி அதை விடுங்க. அட ஒவ்வொன்னா பிடிச்சு விடியா என் தம்பி மூக்க பிடிப்பே வருவான். எறல வளல இழைனம். எறல வரல 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 என்ன விடுங்க சாமி. கோழி குஞ்சு சொல்லுங்க. கோழி குஞ்சு இது சொல்ல தெரியாது. சொல்லுங்க. கோழி குஞ்சு. வாழைப்பழம். வாழைப்பழம். பழக்க வழக்கம். பல வழக்கம். கிருஷ்ண ஜெயந்தி சொல்லுங்க. கிருஷ்ண செயந்தி. அது என்ன கிருஷ்ண ஏ கிருஷ்ண ஜெயந்தி. சாமி. கிருஷ்ண ஜெயந்தி சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் ஏ கிருஷ்ணா உங்க பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் இந்த பவதாரணி. பவதராணி. ஏடி அப்படியே சூப்பரா 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 சூப்பரா. மழலை குரல் வாழ்த்துக்கள். நல்ல விஷயம். அருமையா பேசுறீங்க. நல்ல விஷயம். நீங்க வாங்க. நான் என்ன கேட்கறேனோ ஏன்டா கேட்டுக்கும் போது அப்புறம் அவனை கூப்பிடுறீங்க. ஏய் உனக்கு கேள்விக்கு ஒரு நேரம் மாதிரி ஒரு சரி கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? பட்டுன்னு அடிச்சுக்குருவேன். ஏய் கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க. கண்ணகியோட சிலம்பை சொல்லுவீங்கன்னா எப்ப கேட்பீங்க? சரி, கேளுங்க நான் கேட்கிறேன். சாமி. வேலை ஊர்பட்ட வேலை எடுக்க. கண்ணகியோட சிலம்பை கொண்டு போய் மதுரையில் உடைச்சா கோலுனரே. கண்ணகியோட சிலம்பை கொண்டு போய் மதுரையில் உடைச்சா அதுல இருந்து மதுரையில் உடைச்சாலாம். அப்ப மதுரைக்காரர்கிட்ட போய் கேளுங்க. எங்கிட்ட இது கேட்குறீங்க? நான் காரியாவட்டிக்கு மதுரைக்கு எவ்வளோ தூரம் இருக்கேன்? ஏனத்தனமான கேள்வி கேட்கக்கூடாது. ஐயோ ஐயோ இதுக்கு தலைமா இருக்கீங்களே சாமி. மதுரைக்காரர் யாராவது இருந்தாலும் வாங்கப்பா. மதுரைக்காரங்க உங்க ஊர் பிரச்சனை நீங்களும் தீர்த்துட்டு போயிருங்க. மதுரை பிரச்சனை நம்மளுக்கு வேளாமே வேணாம். சும்மா மதுரை ரொம்ப மோசமானவன்டுவாங்க. அவங்க பிரச்சனை நம்ம தலைவர். சரி மதுரையில் வந்து நீங்க வந்து மருதம்பட்டி தானே? என்னமோ உடைச்சாண்டாங்களே. சரி கேளுக்கு மருதம்பட்டி தானே? ஆமா. மருத மரம் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இல்ல முதல்ல கேட்டதே கேளுங்க. எனக்கு நான் மதுரை மாவட்டம் தான். அதை வச்சு நான் சொல்றேன். போடுற மாதிரியா போய் பேச. நீ கோவில் மதுரையில போய் கண்ணகியோட சிலம்பை அங்க சபையில உடைச்சா காரணம் என்னன்னா கோவலனை கொண்டுட்டாங்க. அந்த செய்தியை அறிந்து திருடன் என்று உடைத்தால் அப்பொழுது அதுல இருந்து மாணிக்க பரல்கள் பரவி ஓடியது. கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைத்தார்கள். அதுல இருந்து என்ன பரல்கள் பரவுச்சு அப்படிங்கிறத என்னோட கேள்வி. வாங்க. சிலம்பை உடைத்தார்கள். ஆமா அதானே உங்களோட கேள்வி. சபையிலே உடைத்தார்கள். தம்பி அந்த கேள்விக்கு நீ பதில சொல்லு. டேய் எல்லா கேள்வியும் நேரம் கேட்றான்னா அண்ணா என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். ஐயோ வாழ்த்துகிறேன். ஐயோ என்னடா உங்க பகுமானா? சொல்லுங்க. மதுரைக்கு ஓடி வரும்போது கண்ணகி இளைத்தாள். இளைத்தாள் இல்ல கண்ணகி ஓடியாந்தா ஓடுனா அதெல்லாம் இல்ல. வந்துட்டா சிலம்ப உடைச்சா அதுல இருந்து மாணிக்கங்கள் பரவி ஓடியது. சிலம்பு என்றால் காலில் கிடக்கக்கூடிய தண்டை. சிலம்பு சரியாக சொன்னாய். தண்டை என்று வேற எதையா சொல்லி விட்டுறாதீங்களா? அந்த சிலம்பை அப்படி உடைக்கும் போது பரல்கள் அந்த முத்துக்கள் சிந்தின. அருமை 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 அருமை. அது எத்தனை பரல்கள் சிந்தின? கவிஞர் கண்ணதாசன் கூட இப்படி நான் ஒன்னே மாதிரி விளையாட்டு போக்கிலே இருக்க மாட்டேன். ஆமா தம்பி மனசுக்கு தம்பி நான் விளையாட்டுத்தனமா இருந்ததுக்கு அறிவு சார்ந்தவனோட இருந்து அவன் ஏன் தெரியுமா கும்பிட்டு விழுகிற? அவட கேள்விக்கு பதில் சொல்ல விட்டுருவாங்க. ஏன் கும்பிட்டு விழுகிறேன்? வேற ஒன்றும் இல்லை. நீ அப்படி நடக்காத. அந்த பரல்கள் உடைக்கும் போது முத்துக்கள் சிந்தி ஓடிச்சு. அவ்வளவுதான். சிந்தி ஓடிடுச்சுடா. அது கேட்டார பதில சொல்லு. கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைக்கும் போது என்ன பரல்கள் அதுல இருந்து பரவியது. அவ்வளவுதான். அப்படி உடைச்சு பரவச்சுல சிலம்பு. அந்த சிலம்பு இரும்பா ஈயம்மா? நான் வேற காலில் கும்பிட்டு விழுந்துட்டேன்.
இவன் என் முகரையில முடிக்கப்படாத இவனை போய் சொல்லு நீ பதில் சொல்லு இருப்பா ஒரு செயின் எடுக்க போறோம்னு சொல்றான் வெள்ளியா தங்கமா என்னத்தா நீ வாய மூடு. கொலுசு வெள்ளியில இருக்கு தங்கத்துல இருக்கு ஒரு சடங்குக்கு சீர் செய்ய பானை எடுக்க போறோம்னா சிலுவர் பானையா பித்தளை பானையா கேட்கணும்லத்தா உடைச்ச சிலம்பு இரும்பா ஐயமா ஏய் இந்த வெங்காயம்லாம் நான் கேட்கல நான் கேட்டது வெங்காயம் கிலோ 60 நேத்துலாம் நீ போ நீங்க வாங்க அண்ணே உங்களை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த பையன் விளையாட்டு பையலா இருக்கேன் நீங்க வந்து ஐயோ நாராயணா இந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க நான் என்ன கேட்குறேன் அந்த சிலம்புல இருந்து பரவிய பரல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாதீங்க அவன் தவறா பேசிருந்தாலும் மன்னிச்சுக்கிறேன் சரிங்க சரி மன்னிக்கிறேன் நீ தான் தவற தானே பேசுன அவர்கிட்ட போய்கிட்டு அவன் என்ன கேட்கிறான் பாரு இரும்பா ஐயம்மா என்ன தண்டை போய் இரும்புலையாடா செய்வாங்க என்னடா அறிவட்ட பையன் ஒரு நாரத மகரிஷி என்ன நீங்க சொல்லுங்க அத்தனை உலகமும் சுத்தி வர்றவர்கிட்ட போய் என்னிட்ட போய் இரும்பா ஈயம்மான்னு கேட்கிறான் பாரு என்ன எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த கூர்மையாக ஒரு கல்வி கேட்கிறாரு அவர்கிட்ட போய் கோச்சுக்கிறாங்க இருக்கட்டும் இல்ல சிலம்பை உடைத்தது தானே கேட்குறேன் ஆமா சிலம்பை உடைத்தார்கள் அதுல இருந்து என்ன பரல்கள் பரவி ஓடியது சிலம்பை உடைத்தார்களே ஆமா அந்த இடத்துல டைல்ஸ் போட்டாங்களா தளம் போட்டிருந்தாங்க ஓடியா போயிருக்கேன் யாரும் கேளுங்க வரவே மாட்டாங்க ஏழை அந்த காலத்துல நோத்தா விட்டு டைல்ஸ் இருந்துச்சு டேய் நான் பரவாயில்லடா நான் பரவாயில்ல அந்த காலத்துல இரும்பு ஈயம்லாம் இருந்துச்சு ஆனா நீ கேட்டவாறு டைல்ஸ் ரெண்டு பேரும் பாருங்க முதல்ல ரெண்டு பேரும் வேற யாரா தூக்கத்தில் விட்டது கேட்ட கேள்வி அது இன்னும் கொஞ்ச நேரம் படுப்பு உன்னை நான் குழுவாட்டி அனுப்பி விடுறேன் அதுல இருந்து முத்துப்பறல்கள் பரவி ஓடியது அவ்வளவுதான் விஷயம் உள்ள ஆளோட சொன்ன ஒரு சத்தம் என் தங்கச்சி வள்ளி ஒருவருக்கு இருவர் உள்ளது போல தெரியும் ஆமா. ரெண்டு பேருக்கு ஆளு இருக்கா ஏன் உள்ள என்ன பால் பேச்சுக்கிட்டா இருக்கீங்க ஆளோட சோனு சத்தம் என் தங்கச்சி அடுத்தபடியாக ஏன் ஆள் அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்ன அழைச்சி வான்னு அழுத்துறாரு என்ன அழைச்சிட்டு வாண்டா கூட்டு வந்து விட்டுருங்கடான்றாரு ஏய் ஒரு அளவு தான்டா மரியாதை கிடையாது ஏன் என்னைய பார்த்தா இழுச்ச பையன் மாதிரி தெரியுதா ஏய் இதுக்கு எதுக்கு கோபப்படுற ஆள் முரட்டால ரேட்டு பேசிக்கிறோம் வா என்ன அசிங்கம்டா என்ன இதுல ஏய் மரியாதை பொழப்ப கெடுக்காதடா பொழப்ப கெடுக்காத நீ பாட்டுக்கிறது நாடக ஆடி எவ்வளவு பேர் வாங்க நாடகம் இல்ல அதெல்லாம் உழைக்கணும் அதெல்லாம் நல்ல வேலை நம்மாட்டுக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை இன்னும் இப்படி கடை சட்டையில மட்டும் கிட்டத்தில் வர மாட்டாங்க நல்ல வெள்ளை வெட்டி நான் வந்த பையன் வச்சுக்கிறேன் பேக்கு வாங்கிடுவோம் நல்ல சம்பாத்தியா உனக்கு சகட்ட பாருங்க நீ வேட்டுக்கு இருந்துக்க நீ விலை வேணாம் நீ சேர்ல வீட்டில் போட்டு உட்காந்துக்க நான் அப்போ வந்து பணத்தை கற்ப அப்படியே எண்ணிக்கை கொடுத்துறேன் நீ எதுக்கு இவ்வளோ சகட்ட எவ்வளோ பேச போற இது ஆள் முரட்டாளா இருக்கு 8500 வேணும் நம்மளுக்கு ஆளுக்கு 3 வண்டிக்கு 500 பெட்ரோல் அந்த பிள்ளைகிட்ட 2000 கொடுத்துருவான் அவன் உனக்கு ஒரு 100 தர்றேன் கண்ணே விளையாமா 100 தெரியா ஒரு நாளும் பிரியாத பிறவி என்று பிரிந்த மடா ஊமையனே அடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை கொடுத்து செல்வோமடா அண்ணன் தம்பி மங்காத செல்வமே ஊமத்துற தம்பி ஊத்துற பாட்டியா ஐயே இங்க போடா உன்னையும் புடிச்சிட்டாரா ஒன்னையும் பிடிச்சிட்டானா அவன் ஒன்னை முதல்ல பிடிச்சிருந்துருக்க கண்ணே என்ன 2 பேரும் புடிச்சுக்கிட்டா இவரு ஏ இவனை என்ன அவர்தான் லப்பரு சரி சரி சாமி சாமி எது கூப்பிட்டீங்க இது பேண்டா பாவடையாது ரைஸ் முழு துணி அது அக்கா சொல்ற பாவனை வாங்க வணக்கம் சாமி பிரம்மச்சாரி அழிக்க வரலாமா பிரம்மச்சாரி வலிக்க விடலாமா அழிக்க வரலாமா பொம்பளைங்க ஆசைப்பட்டு அழிக்க வரலாமா பொம்பளைங்க
அங்க என்ன அவர்கிட்ட ரேட்டே பதில் ஒன்று யாரும் அங்கே ஆடி போக சொன்னது? ரேட்டு பேசுங்க. எதுக்கு ரேட்டு? அதுக்குத்தான் அதுக்குன்னா அதுக்குத்தான் அப்ப நீங்க 2 பேரும் ஒரு புண்ணியத்துக்கு ஆடுறதுக்குதான் ரேட்டு. ஆடுறதுக்கா? வாழ்க அருமையான பெண்மகள் ஆடிப்பாடி வர என் தங்கச்சி ஆடிப்பாடி வரப்பதற்கு பார்ப்பதற்கு இவ்வளவு இனிமையாக இருக்கின்றாள். பெண்மகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கின்றார். தன்மை வாய்ந்த பெண்மகள். பத்தில சாமி எப்பயுமே வந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் தான் பெரு விளங்க இங்கு வாழணும். இப்ப எங்கே பொறுத்து சொல்லுங்க. இப்பதான் அருமையான பொருத்தம். ஒரே உடம்பு ஒரே உடம்பு ஒரே சரியா இருக்கு.